Hello students, welcome to Hiba Max 12 Standard Max Chapter 8 Exercise 8.4 இந்த வீடியோல பார்க்கலாம். The fifth question பாருங்க. For each of the following function, find g of xy, g of xx, g of yy and g of yx. இப்போ 4 term கண்டுபிடிக்கணும் ஒரே ஃபங்க்ஷனுக்கு. சரியா? First question, g of xy is equal to x ey plus 3 times of x square y. இப்போ எது நம்ம கண்டுபிடிக்கணும்னாலும் இதுல எந்த டேர்ம் கண்டுபிடிக்கனாலும் எனக்கு முதல்ல gxும் gyயும் வேணும். கரெக்ட்டுங்களா? ஸோ டோ g by டோ x வேணும் கண்டுபிடிக்கலாம் in terms of x. Differentiating g in terms of x. x ஓட coefficient ey plus x square அப்போ 3 into 2 times of x into yயுமே coefficient மாதிரி தான் வரும் இல்லையா? So e power y plus 6 into xy இதுதான் gx ஓட வேல்யூ. அதே மாதிரி gy கண்டுபிடிக்கலாம். gy னா உங்களுக்கு இப்போ தெரியும், g y வச்சு பார்ஷியல் டெரிவேஷன் பண்ணலாம். இப்போ இங்க e பவர்ல தான் y இருக்கு. அப்போ xன்றது கோஎஃபிஷியன்ட், e பவர் y டிஃபரன்ஷியேட் பண்ண அதே e பவர் y தான். பிளஸ் y ஓட கோஎஃபிஷியன்ட் 3x ஸ்கொயர். அப்போ 3x ஸ்கொயர் மட்டும் தானே வரும், y வராது, ஏன்னா y பவர்ல 1. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கோங்க, gxy. gxy னா என்ன அர்த்தம்? டோ பை டோ எக்ஸ் ஆஃப் gy இல்லையா? டோ பை டோ எக்ஸ் ஆஃப் gy. இப்போ gy x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். gy இன் டர்ம்ஸ் ஆஃப் x நம்ம மாத்த போறோம். x ஓட கோஎஃபிஷியன்ட் ey 3 into x ஸ்கொயர். அப்போ 3 2s are 6x. இதான் g of xy. அடுத்து gxx. அப்போ இது எப்படி எல்லாம் டோ பை டோ எக்ஸ் ஆஃப் gx. gx டேர்ம் என்ன? ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எக்ஸே இல்லை, எக்ஸால தான் பண்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்மே 0. அடுத்து 6xy, அப்போ 6y வரும். ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் 6 into y. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? gyy. அப்போ டோ பை டோ y ஆஃப் gy. gy இங்க இருக்கு, இது in terms of y differentiate பண்ணும். so x coefficient e power y differentiate பண்ண அது e power y தான். plus இங்க y term இல்ல, அப்போ 0. so x into e power y தான் answer. அடுத்தது gyx. டோ பை டோ y gx. gxல என்னெல்லாம் இருக்கு பாருங்க, e power y plus 6xy. இப்போ y ரெண்டுத்துலயும் இருக்கு. e power y டிஃபரன்ஷியேட் பண்ண அதே e power y. y டிஃபரன்ஷியேட் பண்ண 6 into x. e power y plus 6 into x. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். 4 விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின், g of xy is equal to log 5x plus 3y. இப்போ log ஓட ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்தாலே இது கம்ப்ளீட்டா ஒரு டேர்ம் x அப்படின்னு எடுத்துக்கலாம். log x is equal to 1 by x. ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்ல கிவன் எழுதிடுங்க. g of x, y is equal to log 5x plus 3y. ஃபர்ஸ்ட் gxும் gy கண்டுபிடிச்சிடலாம். இப்போ log in terms of x, அப்போ logனாலே 1 by log xனாலே 1 by x 5x plus 3y. இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல இருக்கிறதுல எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 5 வரும். அதை இன்டூன்னு மேல எழுதிக்கணும், நியூமரேட்டர்ல எழுதிக்கணும். ஸோ ஃபைனல் ஆன்சர் 5 divided by 5x plus 3y கிடைக்கும். அடுத்து gy சேம் log x. அப்போ 1 by 5x plus 3y. அகைன் இந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3 into y வந்து into 3 கிடைக்கும். மல்டிபிள் பண்ணா 3 by 5x plus 3y. இதுக்கப்புறம் நம்ம 1 by 1 அங்கே கொடுத்துருந்தாங்களா, g of xy ஃபர்ஸ்ட் g of xy. அப்போ டோ பை டோ எக்ஸ் ஆஃப் gy டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இப்போ இது எப்படி இருக்குன்னா, டினாமினேட்டர்ல நமக்கு 5x plus 3y இருக்கு, மேலே 3 இருக்கு. இப்போ நான் இதை எப்படி மாற்றி எழுதிக்கலாம்னா 3 into 5x plus 3y inverse. டினாமினேட்டர்ல இருக்கிறத நியூமரேட்டர்ல எடுத்து எழுதிருக்கேன், ஆனால் இன்வர்ஸ் பண்ணி எழுதிருக்கேன். இப்போ இது 3x inverse. அப்போ இது எப்படி மாறும்? 3 into minus 1 into x.
5x plus 3y 1 minus 1 minus 2. இப்போ இதை இன்னொரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அப்போ இன்டூ 5 கிடைக்கும். minus 1 into 3 minus 3 into 5 divided by minusல இருக்க 2 கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ minus 15 divided by 5x plus 3y whole square கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? gx dou by dou x of gx. gx வேல்யூ எப்படின்னா மேலே 5 இருக்கு, கீழே சேம் ஃபங்க்ஷன். அப்போ இதையும் நம்ம மாற்றி எழுதிக்கலாமா? 5 into 5x plus 3y பவர்ல இன்வர்ஸ் எழுதலாம். 5 into இன்வர்ஸ்ல இருக்கனால minus 1 divided by 5x plus 3y whole square. லாஸ்ட் சம் பண்ண அதே தான். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எனக்கு 5 தான் வரும், ஏன்னா எக்ஸுக்கு முன்னாடி 5 தான் இருக்கு, இன்டூ 5. அடுத்த லைனில் மைனஸ் 5 5s are 25 divided by 5x plus 3y whole square எழுதிட்டா போதும். அடுத்து gy கண்டுபிடிக்கலாமா? gyy dou by dou y into gy. gy வந்து இங்க இருக்கு, சேம் அதே தான். இங்க நம்ம வந்து இன்டூ 5 பண்ணுவோம், ஆனால் இங்க 3, ஏன்னா y டிஃபரன்ஷியேட் பண்றோம் அதனால. சரிங்களா? எப்படி மாறும்? 3 into minus 1 divided by 5x plus 3y whole square. மறுபடியும் இதை டிஃபரன்ஷியேட் பண்ண இன்டூ 3ன்னு கிடைக்கும். அப்போ மைனஸ் 9 by 5x plus 3y whole square எழுதிக்கலாம். சரியா? லாஸ்ட் இது g of yx dou by dou y g of x. g of x வேல்யூ நம்ம ஃபர்ஸ்ட்லேயே எழுதியிருப்போம். 5 முன்னாடி 5 வந்து ஃப்ரண்ட்ல வரும். 5 into y னா 3 into, மற்றபடி எல்லாமே ஒன்று தான். இது 5 அங்கே 3. ஸோ 5 into minus 1 divided by 5x plus 3y whole square. இப்போ into y யோட டிஃபரன்ஷியேட்னால into 3. இப்போ minus 15 divided by 5x plus 3y whole square எழுதிட்டா போதும். 4 விஷயமே கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. g of xy is equal to x square plus 3xy minus y plus cos 5x. பேலன்ஸ் இருக்கெல்லாம் சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. இது மட்டும் காஸ்ட்ல கேட்குறாங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சொல்யூஷனில் g of x, y is equal to x square plus 3xy minus y plus cos 5x. சரியா? ஃபர்ஸ்ட் gx பண்ணோம்னா x ஸ்கொயர்னா 2x வந்து 3y, y வந்து 0 plus cos டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin x and 5x மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணா 5. நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி இருக்கும்? 2x plus 3y minus 5 sin 5x இருக்கும். இதுதான் நம்மளோட ஆன்சர். அடுத்தது gy ஃபர்ஸ்ட் டேர்மே 0, ஏன்னா y இல்லை, இங்கே y இருக்கு, அப்போ 3x. அடுத்த டேர்ம் மைனஸ் y, அப்போ மைனஸ் 1. இங்கே x தான் இருக்கு, y இல்லை, அப்போ 0. ஸோ பேலன்ஸ் ஆன்சர் எப்படி இருக்கும்? 3x minus 1. அடுத்தது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? g of xy dou by dou x of gy. dou by dou x பண்ணலாம். இப்போ இதை 3 into x, அப்போ 3 மட்டும்தான் வரும். minus 1 கான்ஸ்டன்ட், அப்போ வந்து 0 ஆகிடும். நம்ம மைனஸ் 0ன்னு எழுதிக்கலாம். minus 0 ஆகிடும். ஆன்சர் வந்து 3. அப்புறம் gx into x dou by dou x gx which is equal to gx இங்கே இருக்கு பாருங்க. இல்லை 2xனா 2, 3y வந்து 0 minus 5 sin x இருக்கு, அதனால இது செய்ய போகிறோம். sin x டிஃபரன்ஷியேட் பண்ண cos x, மறுபடியும் 5x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 5ன்னு வரும். ஸோ ஆன்சர் 2 minus 25 cos 5x. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. g of y dou by dou y of g of y ஆல தான் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். gy வந்து 3x minus 1. 3x minus 1ல அங்கே y டேர்ம் எதுவுமே இல்லை, ஆனால் 0ன்னு எழுதிக்கலாம். அடுத்து gyx
இப்போ டோ பை டோ ஒய் ஆஃப் ஜிஎக்ஸ். இப்போ டோ பை டோ ஒய் ஆஃப் ஜிஎக்ஸ். ஜிஎக்ஸ் பாருங்க இங்கே இருக்கு. ஒய் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்னா இது 0, இதுவும் 0. 3y மட்டும் தான் இருக்கு. 3yயை டிஃப்ரென்ஷியேட் பண்ண 3 மட்டும் தான் கிடைக்கும். பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் நமக்கு வந்து 0. ரொம்ப ஈஸியான சம். சரிங்களா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.